சரண்யா, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னா என்ன? தாழ்வு மனப்பான்மைங்க. அதாவது தன்னைத்தானே குறைச்சி நினைச்சு தனக்கு தானே வருந்திக்கிறது தான் தாழ்வு மனப்பான்மை. அந்த தாழ்வு மனப்பான்மை போக்குறதுக்கு ஏதாவது திருக்குறள் இருந்தா சொல்ல. இருக்குங்க. உள்ளற்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லற்கண் ஆற்றறுப்பார் நட்பு. இதுல நம்ம உள்ளற்க உள்ளம் சிறுகுவ இந்த ஒரு வரியை மட்டும் எடுத்துப்போம். அதாவது நம்ம மன உறுதி குறையறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய செயல்களை நினைக்காம இருக்கணும்னு திருவள்ளுவர் சொல்றாருங்க. அப்போ உங்களை நீங்களே குறைச்சி நினைக்கிற அந்த எண்ணத்தை நீங்க எப்பயுமே நினைக்காதீங்க. நமக்கு ஒரு கஷ்டமே வந்தாலும் அதை நினைச்சு வருந்தாம எதிர்த்து போராடணும். எப்படி போராடணும்னா, சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பின் பட்டு பாடுன்றும் களிறு. அதாவது போர்க்களத்துல 1000 அம்புகளால துளைக்கப்பட்ட யானை கடைசி வரைக்கும் போராடி தன் நாட்டோட பெருமையை நிலைநிறுத்தும். அந்த மாதிரி மன உறுதியோட இருந்து நம்ம எதிர்த்து போராடணுங்க. அடுத்து, பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதா குறின். அதாவது யானை உருவத்துல பெருசா இருந்தாலும் கூர்மையான தந்தங்களை வச்சிருந்தாலும் ஒரு மன உறுதி உள்ள புலி தாக்குச்சுன்னா அந்த யானையே பயப்படும்னு திருவள்ளுவர் சொல்றாருங்க. அடுத்து, ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. நாம மன உறுதியோட இருந்தோம்னா செல்வம் நம்ம வீட்டுக்கே வழி கேட்டு வந்தடையும்னு திருவள்ளுவர் சொல்றாருங்க. அப்போ நம்ம நினைச்சதெல்லாம் நினைச்சபடி நடக்கணும்னா நாம மன உறுதியோட இருக்கணும். அதனால வாழ்க்கையில எந்த சூழ்நிலையா இருந்தாலும் மன உறுதியோட இருந்து எதிர்த்து போராடினா வெற்றி அடையலாங்க. நன்றி.